நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் தருமேன எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமின் பணித்த திருவாளன் வாசமலர்மின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்கிசை திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னையில் எல்லாம் வல்ல பெருமான் அல்தரும் பன்னார்மொழியமுடனும் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அல்தரும் வாரணாம்பிகை தாயார் உணவர் அல்தரும் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை கண்களாலை வணங்கி பிரயாசிரி சிவகணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானஸ்ரீ பிறந்தையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி தவத்திரு தொண்டர் சிறுபார்வாருடைய திருவடி தாமர்களை முக்கண்ணங்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனேச்சர்களே, தொன்று புராணத்தில் எம்பெருமான் கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரியத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அதில் 154வது திருப்பாடல் இன்னைக்கு பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் இது. அது கண்ணப்ப நாயனாருக்கு எப்படியெல்லாம் மலநீக்கமாச்சு அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் அப்படியே வரிசைப்படுத்தி கொண்டே வர, அது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நானனும் தின்னனாரும் தண்ணீர் பருகுவதற்காக ஒரு நீர்நிலையை தேடி போறாங்க. அப்படி செல்லுகின்ற பொழுது ஒரு மலையை பார்க்கிறார். யார்? கண்ணப்ப நாயனார் ஒரு மலையை பார்க்கிறார் தினனார். உடனே நான் என்று சொல்றார், தோன்றும் அக்குன்றில் நன்னுவோம் அப்படின்னார். அந்த மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றார். உடனே அவன் சொல்றான், நானும் சொல்றான், காணனி போதின் நல்ல காட்சியை காணலாம் அப்படின்னு. இதுதான் முதல் உபதேசமே. நான் கண்ணப்ப நாயனாருக்கு அங்க குடும்ப தேவர் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவன் தான் சொல்றார், காணனி போதின் நல்ல காட்சியை காணலாம், சேமைய திருக்காலத்தில் மலையை மிசைக்கு எழுந்து செவ்வே கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னா. அவன் தான் குடுமிதேவர்ங்கிற சொல்ல அப்பதான் அவர் கேள்விப்படுறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது. கோணமில் குடுமிதேவர் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு சொல்லது. குற்றமில்லாத குடுமிதேவர்னு நேரடியாக பொருள் கொள்ளக்கூடாது. ஏன்னா அவருக்கு ஒன்றும் குற்றம் கிடையாது. குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர். நம்முடைய குற்றங்கள், நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாய் என்று சொல்லக்கூடிய அதையெல்லாம் நீக்கக்கூடிய பெருமான் யாருன்னா அவர் தான். அதனால கோணமில் குடுமிதேவர் இருப்பவர் கும்பிடலாம் அப்படின்னா. அப்படி சொன்ன உடனேயே அப்படியே 2 பேரும் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற பொழுது நாயனார் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இதனை கண்டு இங்கு அனைவரும் என்மேல் பாரம் போவது ஒன்று உலது அப்படின்னா. எதுவோ எனக்கு ஒரு சொல்றோம் இல்லையா, என்னமோ லேசான மாதிரி இருக்குது, என்னுடைய பாரம் எல்லாம் அப்படி குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நாயனார் வந்து அந்த இடத்துல நான் என்று சொல்றாரு. என்மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது. அங்கே போகணுங்கிற ஆசை இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது அவருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த நேரம் என்ன அப்படின்னா, உச்சி பொழுது 12 மணி. எப்பொழுதும் வேடர்களுக்கு ரொம்ப உகந்த நேரம் எதுன்னா 12 மணி தான். 12 மணிக்கு தான் அவர் போய் சேர்றார். காலத்தி மலையை சென்று சேர்ந்த நேரம் மதியம் 12 மணி. அப்படி செல்லுகின்ற பொழுது அப்படியே அதிதரும் ஓசை என்றும் ஆறுகளின் முழக்கம் காட்ட, அந்த 12 மணிக்கு உச்சி காலத்தில் தேவர்கள் எல்லாம் வந்து அங்கே வழிபாடு செய்வாங்க. அது கைலாயத்தில் தேவர்கள் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அந்த உச்சி காலம். இங்கேயும் அதே மாதிரி கைலை பாதி காலத்தை பாதின்னு இவர் நக்கீர தேவநாயனார் பாடி இருக்கிறார். இங்கேயும் அதே மாதிரி எப்படி கைலாயத்தில் என்ன சிறப்போ அதே மாதிரி காலத்திலேயும் உண்டு. அதே மாதிரி காலத்திலேயும் 12 மணிக்கு அந்த ஓசை கேட்கிறது. அவர் கேட்கிறாரு, தினனார் கேட்கிறாரு, இது என்னப்பா ஓசை அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவனுக்கு சொல்ல தெரியல. அவன் என்ன சொல்றான்னா, இந்த மலையில தேன் பூச்சிகள் நிறைய இருக்கு, அதனால பெரிய தேன் பூச்சியினுடைய ஓசை தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனால் உண்மையில தேன் பூச்சியினுடைய ஓசை இல்லை. தேவர்கள் வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த 5 துந்துவிகள் தானே முழங்கும். அந்த பஞ்ச வாத்தியங்களுடைய ஓசை தான் அது என்று சொல்லி சேக்கிழ பெருமாள் சொல்றாரு. இமலை பெருந்தேன் சொல்லிட்டு மதுமலர் ஈக்கள் வைத்து மருங்கலும் ஒலிகள் என்றான் என்று சொல்லி சொல்றார். அப்படி போயிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு ஆகிறதுக்கு என்ன காரணங்கிறது சேக்கிழ பெருமான் அங்கேயே சொல்றார். முன்பு செய்ய தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட என்று சொல்லி அளவில் ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் போற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்குருகி உள்ளத்து எழுபெரும் வேட்கையோடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படியே எலும்பெல்லாம் உருகி அப்படியே அந்த ஒரு உணர்வோட மேலே போறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் அப்படின்னாரு. முன்பு செய்த தவத்தின் ஈட்டம்னா நமக்கு வந்து அவர் போன பிறப்புல அர்ஜுனனாக இருந்த போது செய்த பூசை தான். ஆமாம், அதுக்கு பெரிய புராணத்தில் நமக்கு இல்லைனாலும் கூட இந்த மாதிரி அங்கங்கே மறைவாக இருக்கும்.
முன்பு செய்த தவத்தின் நீட்டம், இப்படியெல்லாம் பல இடங்கள்ல இருக்கு. அதனால இதை வைத்துக்கொண்டு அவர் தினனார் இதுக்கு முற்பிறவியில் கண்ணப்பர் திருமணத்துல எல்லாம் சொல்லியிருக்கார். ஒரு அர்ஜுனாக இருந்த பொழுது செய்த பூசையெல்லாம் சொல்லியிருக்கார். அப்படி அதெல்லாம் சொல்றார். அப்படி முன்பு செய்த தவத்தின் நீட்டம்னால வேகமாக 2 பேரும் போறாங்க. அப்படி போக 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 அவருடைய உடம்பு அப்படியே அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய பாசங்கள் எல்லாம் நீங்கி நாணனும் அன்பும் முன்பு நலிவரை ஏறத்தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அனைவரும் போல் ஐயர் அப்படின்பார். அப்படியே அந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து போறார். 36 தத்துவங்கள் சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் கடந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய பெருமானை பார்ப்பதற்கு போற மாதிரி அப்படி சொல்றார். ஆணையாம் சிவத்தை சார் அப்படின்னாரு. ஆணையாம் சொன்னா அருளோடு கூடிய பெருமானுங்க, சக்தியோடு கூடிய சிவம் சொல்றோம் இல்லைங்களா. ஆணையாம் சிவத்தை சார அனைவர் போல ஐயர் அப்படி மலை மேல போயிட்டே இருக்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அவர் பார்க்கிறதுக்கு முன்பாகவே பெருமான் பார்க்கிறார். அதான் பெரிய ஒரு சிறப்பு. திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கொண்டு அருத்திரு நோக்கம் எய்த. என்னாச்சு? தங்கிய பவத்தின் முன்னே சார்புவிட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார் அப்படின்னார். திங்கள் சேர் சடையார் தம்மை பெருமான சென்றவர் காணாம தினனார் பார்க்கறதுக்கு முன்பாக சாமி அவரை பார்த்துட்டார். அப்படி பார்த்ததுனால என்னாச்சு அப்படின்னா, இதுவரைக்கு இருந்த பிறப்புகள் இருந்த பாசங்கள் அத்தனையும் நீங்கிருச்சு அப்படிங்கிறது. தங்கிய பவத்தின், பவம்னா பிறப்பு, தங்கிய பவத்தின் முன்னே சார்பு விட்டு அகல நீங்கி இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னா, பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார் அப்படின்னா. இப்பவே அவருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மலை நீக்கத்தை அங்க ஆரம்பிச்சவர் அதற்கு பிறகு பெருமானை பார்த்தது, வழிபாடு செய்தது, இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப எங்க முடிச்சு காட்டுறாரு அப்படின்னா, இந்த 154 பாட்டுல முடிச்சு காட்டுறாரு. அப்படின்னு பேராசிரியர் ஐயா அவர் கட்டுரையில எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த மலை நீக்க ஆரம்பமானது 96வது பாட்டுல. இப்ப நிறைவாகிறது சுத்தமா அவருக்கு மலமெல்லாம் அகன்று இப்ப எப்படி இருக்காருன்னா, அன்பு பிழம்பாய் தெரிவார் அப்படின்னா இந்த பாட்டுல தான் சொல்றாரு. 154வது பாட்டுல இப்ப என்ன இருக்குது அப்படின்னா, தினனார் இடத்துல அன்பு மட்டும்தான் இருக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. தான் அப்படிங்கிற அந்த முனைப்பு கிடையாது. அதாவது உணர்வெல்லாம் இருக்கு, ஆனா தன்னை பற்றி உணர்வு இல்லை, இறைவனை பற்றி உணர்வு தான் இருக்கு. பசிக்கும் அப்படிங்கிறது தெரியுது, தனக்கு பசி இல்லை, தேவருக்கு பசிக்கும். இந்த காட்டுக்குள்ள ஆபத்து இருக்கு, மிருகங்களால ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரியுது, ஆனா தனக்கு இல்லை, தேவருக்கு தான். இப்படி எல்லாமே அதை அவனே தானே ஆகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க ஏன்னாகும் மலமாய தன்னோட வல்வினை என்றேன்னு 10ஆம் சூத்திரம். அந்த 10ஆம் சூத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது இந்த இடம்தான். இந்த 154வது பாட்டு தான் அவருக்கு எப்படியெல்லாம் அந்த 3 மலங்கள் எப்படி நீங்கியது, அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய மூலமலமும் எப்படி நீங்கியது, மூலதன்மம் எப்படி நீங்கியது அப்படிங்கிற இந்த பாட்டு தான் சொல்றாருங்க. அருமையான திருப்பாட்டு. முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புரு வேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினை இரண்டும் சாதுமலம் 3 மர அன்பு விளம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது இந்த பாட்டோட. அவருக்கு இருந்த ஏற்கனவே சொல்லிட்டாரு, சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரதாமும் கார்வரை அடைவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை எப்படி பார்த்தாரா, ஆர்வமும் பெருகாரா அன்பினில் கண்டு கொண்டு நேர்பெற நோக்கி நின்றார் நீலுருள் நீங்க நின்றார் அப்படின்னாரு. பெரிய பெரிய முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் தவம் செஞ்சாங்களாம் காட்டுக்குள்ள போய். அவங்க எல்லாம் காண முடியாத பெருமான அன்பின் மூலமாகவே கண்டுகொண்டார் நம்முடைய தினனார் என்று சொல்றார். சார்வரும் தவங்கள் செய்து அவர் என்ன சொல்றார், முனிவரும் தேவர்தாமும் கார்வரை அடைவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் நம்மை எப்படி பார்த்தார்னா, ஆர்வமும் பெருக ஆறா அன்பினில் கண்டு கொண்டேன் நேர்வர நோக்கி நின்றால் நீலருள் நீங்க நின்றார். பின்னாடி முன்னாடியே சொல்லிட்டார். இப்ப அதெல்லாம் கடந்த இப்ப என்ன சொல்றாருன்னா, முன்பு திருக்காலத்தின் முதல்வனார் அருள் நோக்கால் இங்க என்ன நடந்தது அப்படின்னா, சாமியினுடைய திருநோக்கம் மட்டும்தான் ஆச்சுங்க. பெருமானுடைய திருநோக்கம், குருநாதருடைய திருநோக்கம் பட்டாவே நமக்கு என்னென்னமோ ஆகுது இல்லைங்களா. அதுக்கு பேர் சச்சு தீட்சை அப்படின்னு சொல்லி பேரு, இல்லைன்னா நயன தீக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்வையின் மூலமாக நம்மை வேறுபடுத்துவது அப்படின்னு. இப்ப நாயனாருக்கு என்னன்னா, தினனாருக்கு வேற ஒன்றும் அங்கே உபதேசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மணிவாசக பெருமானுக்கு உபதேசம் ஆச்சு, திருப்படி தீட்சை ஆச்சு, இதெல்லாமே ஆச்சு திருப்பெருந்துறையில் இல்லைங்களா. நானேயோ தவம் செய்து சிவாய நம என பெற்றேன்னாரு. இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழிந்தேனாரு. அவருக்கு அந்த அறிவு இருந்தது இல்லைங்களா. ஆனா நாயனாருக்கு இப்ப எதுவுமே கிடையாது.
எல்லாமே அந்த பார்வையின் மூலமாகவே சரியாயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு ஏற்றாரு போல பெருமான் உள்நின்று உணர்த்துவார். தன்மை, முன்னிலை, படற்கை என்று சொல்லி 3 வகையால் பெருமான் நமக்கு உணர்த்துவார். ஆமா, நல்ல பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு தன்மையில நின்று உள்ளுக்குள்ள அறிவுக்கறிவாக இருந்தே உணர்த்துவார். கொஞ்சம் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு முன்னிலையாக குருநாதராக உணர்த்துவார். நம்மளோட இன்னும் கொஞ்சம் பக்குவமாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கு மான்மொழுவோடு திருநீலகண்டத்தோட உபதேசம் பண்ணுவார். இப்படிதான் பெருமான். நாயனாருக்கு அப்படின்னா அவருக்கு சாமி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாருன்னா அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருமானிடத்தில் அன்பு ஒண்ணுதான். இந்த சரீரத்தில் வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே அன்பு தான். அதான் முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் திருக்காலத்தி அப்போது அருள் திருநோக்கம் எய்தனாலே இன்புருவேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை அப்படின்னா, இன்பு முருகின்ற பரிசன வேதியினால் இரும்பானது பொன்னாயினால் போல. ரசவாதம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ரசவாதத்தில் எப்படி ஒரு இரும்பை பொன்னாக்குவது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இரும்பு பொன்னானது போல இப்போ அவருடைய உடம்பெல்லாம் யாக்கைனா உடம்பு, யாக்கைனா கட்டப்பட்டதுன்னு அர்த்தங்க. எலும்பு, தோல், நரம்புகளால் கட்டப்பட்டதுக்கு பேர் யாக்கை அப்படின்னு சொல்லி. யாக்கை தன்மையும் வினைகள் 2 சாருமல 3 மறுதலால் அப்படி அன்பு விளம்பாய் தெரிவார் அப்படின்னார். முன்னை பசுபோத உருவம் மாறி சிவபோத வடிவமாக தெரிவாராய் தினனார். அவர் கருத்தின் அளவினரோ அப்படின்னா வேடர்களா இருக்கிறாங்க பாருங்க, நாகன், தேவராட்டி, அவங்களுடைய கருத்தில் இவர் அகப்படுவாரா? ஏன்னா அவருடைய நிலை இப்ப எப்படி இருக்குது, எங்கேயோ இருக்கிற இல்லைங்களா, இவரை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? அதனால அவங்களுடைய கருத்துல இவருடைய நிலை இப்பொழுது அடங்காது. அதான் அவர் கருத்தின் அளவினரோ நாகனும் தேவராட்டி மூலை வனவேடர்கள் கருத்தின் அளவில் அமைவரோ அப்படின்னா என்ன இருக்குதுன்னா அமையார் என்று சொல்லி அர்த்தம். முன்பு அப்படின்னா தின்னனார் திங்கள் செய்ய சடையாரமை சென்று காணதற்கு முன்னை நாளில் பொருந்தாது. அதாவது ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்கன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, முன்புனா தின்னனார் திங்கள் செய்ய சடையாரமை சென்று காணுவதற்கு முன்பேனார். ஆமா, அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் பார்த்துறாரு. இந்த பாட்டில் முன்பு திருக்காலத்தின் வருது. இதுக்கு அங்க எப்படி வந்ததுன்னா திங்கள் செய்ய சடையாரமை சென்றவள் காணா முன்னே, அங்க தெளிவா முழுவதும் வருது. அப்ப சொன்னதே அப்படி சொல்ல மாட்டார் சேக்கிழார் பெருமான். அதனால இந்த இடத்துல ஒரு குறிப்பு மட்டும் கொடுக்கிறார். முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா கண்ணப்ப நாயனார் பார்க்கறதுக்கு முன்பாகவே காலத்தினார் பார்த்துட்டாரு என்று சொல்லி, அதான் அப்படி அதுக்கு பேர் தான் அருள் நோக்கால். அப்படின்னா அருள் பார்வை, அருட்திரு நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி பார்த்ததுனால தின்னனார் சிவபொலி நீழலில் அன்புருவமாய் நிகழ்வை காரணகாரிய விளைமுறையில் விளக்கிய ஆசிரியர் இந்த பாடல் இப்பாட்டால் அந்த நிலையின் உள்ளுரையாகி உண்மை தாம் கண்டவாறு நாமும் கண்டு உய்யும் பொருட்டு தெளிய விரித்துணர்த்துகின்றார் என்று சொல்லி இந்த பாட்டில் சேக்கிழார் பெருமான் அவர் கண்டது மட்டுமல்ல, நம்மளுக்கும் நாயனாருடைய நிலையை நமக்கு உணர்த்துகிறார் என்று சொல்லி சொல்றார். அவரும் தெரிஞ்சிட்டாரு, அவர் தெரிந்ததை நம்மளுக்கும் சேக்கிழார் பெருமான் ஆசிரியர் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். அது நாமெல்லாம் உய்வடையும் பொருட்டாக தெளிய விரித்து உணர்த்துகின்றார் என்று சொல்லி அதனையே இறைவன் சிவகோசரை அறிய காட்டுகிற நிலையை கூறுவார் என்று சொல்லி சொல்றார். இன்புறு வேதகம் அப்படின்னா, வேதகம்னா வேதிப்பதுன்னு அர்த்தங்க. வேறு தன்மைப்படுத்துவது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், இப்போ பசுத்தன்மையோடு இருக்கிறோம், பசு பாசத்தன்மையோடு இருக்கிறோம் இல்லைங்களா, இதை நீக்கி அந்த திருவருள் மயமா மாத்துறது நம்மளை. அதாவது என்ன சொல்றது, அந்த பரிசன வேதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி. அதான் வேதகம் அப்படின்னா வேதிப்பது, வேறு தன்மைப்படுத்துவது, ரதகுலிகை அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சொல்றாருங்க. அதாவது தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நம்பிகள் பெருமான் நம்பிகள் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை வணங்கி கொண்டு அப்படி என்ன மனசில் நினைச்சிட்டு வருவார்னா, இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமரால் பரவி சென்றார். அப்படி தேவாசிரிய மண்டபத்தில் அடியார் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்னைக்கு நான் அடிமையாகிறது அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு வர்றாரு. அப்படி நினைச்சிட்டு வந்த உடனேயே கோயிலுக்குள்ள வர்றாரு. அப்படி கோயிலுக்குள்ள வந்த உடனே சாமி அங்க இருக்கிறதில்ல, அவர் எழுந்திரிச்சு வாயில்ல காட்சி கொடுக்கிறார். யாரு? மூலட்டான பெருமான், ஆரூர் மூலட்டான பெருமான் நம்பிகளுக்கு அங்கிருந்து திருமூலட்டானத்திலிருந்து எழுந்திரிச்சு வாயில்ல காட்சி கொடுக்கிறார். அப்படி வாயில்ல காட்சி கொடுக்கிற பொழுது 11 முறை அவர் திருவடியை அவர் வணங்குறார். அப்போ ஒரு பாட்டுல வருதுங்க, ஞாலம் உய்ய நடம் மன்றுள் ஆடின அப்படிங்கிற பாட்டுல என்ன சொல்ற, காலனார் உயிர் மால கருத்தன
அப்படின்னு அந்த பாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதியாதவர் நம்மை வேதிப்பன அப்படிங்கிறோம். அப்படின்னா பக்குவம் மற்றவர்களை கூட பக்குவமாக ஆக்குவது அந்த திருவடிங்க. இப்போ என்ன ஆயிருக்குது அப்படின்னா, நம்முடைய தினனாரை வேதித்தது, அதாவது வேதகம் அப்படின்னு சொல்லி இன்புறு வேதகத்து, எப்படின்னா இரும்பு பொன்னானால் போல் அப்படின்னார். ஒரு இரும்பு தங்கமா மாறியது போல. அப்படி யாக்கை தன் பரிசு வினை 2 3 3 மலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் எப்படி அந்த மலநீக்கம் ஆச்சு, ஒவ்வொரு தன்மை எப்படி மாறியது அப்படிங்கிறது இந்த பாட்டில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது இறைவனுடைய திருப்படி தான் அந்த வேதியாதவர் நம்மை வேதிப்பனை என்று சொல்லி அந்த இடத்துல 13 முறை தடுத்தாட்கொண்ட புராணத்தில் பெருமானுடைய திருவடியை இதே மாதிரி சொல்வார். வினை முற்றுக்கள் 11 இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு உரையாசிரியர் சொல்றார் 11. அடுத்து திருத்தொண்ட தொகை பாட போறார். திருத்தொண்ட தொகை எவ்வளவு? 11 பாட்டு இல்லைங்களா? 11 பாட்டு அப்படிங்கிறது என்னன்னா, வாரியார் சாமிகள் சொல்றார், பஞ்சபிரம்ம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6. வடமொழியில இதுக்கு பேரு சம்ஹிதா மந்திரங்கள்னு பேருங்க. இந்த சம்ஹிதா மந்திரங்கள் இல்லாத எந்த இதுவும் செய்ய முடியாது. அந்த சம்ஹிதா மந்திரங்களுக்கு இணையான ஒரு மந்திரம் தமிழ் இருக்குது அப்படின்னா திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறாங்க. அதனால 11 திருப்பாடல்கள். அந்த 11 திருப்பாட்டுக்கு ஏற்றார் போல 11 முறை அந்த இதே மாதிரி இந்த வினைமுற்று வரும். வேதியாதவன் வேதிப்பன, காலனார் உயிர் மால கருத்தன, இப்படி 11 முறை வரும். வேதகம் என்பதை வேதி எனம் வழங்குவது, அது தரிசன வேதி பரிசன வேதி என்று சொல்லி, இங்கு இன்புறு வேதகம் என்பது பரிசன வேதி. தரிசன வேதி அப்படின்னா பார்வைக்கு உட்பட்ட பொருளை தன்மயமாக்குவது. இது குருவின் உபச்சாரமாகிய சச்சு தீக்கையால் விளைவது என்று சொல்லி சொல்றாரு. அருள் நோக்கமானது மலமுடைய ஆன்மாவை மலநீக்கி வேறுபடுத்தி கரநீங்கி தூய செம்பன் போல் ஆக்குதல். அதற்கு வேதகத்தினுடைய செயல் ஓமிக்கு, அதாவது மலமுடைய ஒரு ஆன்மாவை மலமெல்லாம் நீக்கி சிவமாக மாற்றுவது பெருமானுடைய அருட்பார்வை. அதனால் இதுக்கு வேதித்தல் அப்படிங்கிற ஒரு சொல் இங்கே பயன்படுகிறது என்று சொல்லி, யாக்கை தன் பரிசு அப்படின்னு, யாக்கைன்னா கட்டப்படுவது, தோல் நரம்பு இது மாதிரி ஊதிரம் இதெல்லாம் சேர்த்து கட்டப்பட்டதுதான் இந்த உடம்பு இல்லைங்களா, யாக்கை அப்படின்னு சொல்லி சொல்ற. புனருற்பவத்துக்கு ஏதுவாக உயிரால் ஈட்டப்பட்ட அறம்பாவங்கள், அது வினைங்கிறது. இந்த யாக்கை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கட்டப்படுவது, கால் கொடுத்து எலும்பு மூட்டி கருநரம்பாக்கை யார்த்து தோல் உடுத்து உதிரமட்டி தொகுமயிர் மேய்ந்த கூரை என்று சொல்லி நமக்கு திரு நேரிசையில அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் பாடுறாருங்க. இந்த உடம்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்றார். யாக்கை தன் பரிசு உடம்பின் தன்மை. உடம்பினுடைய தன்மை என்னன்னா, இந்த மாயேயம், மாயையினுடைய காரிய பொருள் மாயேயம். கொஞ்சம் சைவசுதான் வரும், அது ஒன்றும் ரொம்ப கடினமாலாம் இருக்காது. மாயை அப்படிங்கிறதுடைய காரிய பொருள்னா மாயேயம். மாயேயம்னா என்ன? தனு கரண புவன போகங்கள், இந்த உடம்பு, அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய கருவிகரணங்கள், அப்புறம் இந்த உலகம், இதெல்லாம் தான் மாயை அப்படிங்கிறதுடைய ஒரு தொகுப்பா சொல்லப்படும். மாயேயம் அப்படிங்கிறது தான். மாயை அப்படிங்கிறது ஒரு பொருள், மாயையினுடைய காரிய பொருளாக இருப்பது மாயேயம் என்று சொல்வது. அதான் இதில் சொல்ற உடம்பினுடைய தன்மை மாயேயங்களாகிய தனு கரண புவன போகம் என்ற 4 நூல். தனவும் கரணங்களுமாகிய 2 இங்கு குறிக்கப்பட்டது. இவற்றின் பரிசு அறுதலாவது அருள் நோக்கம் பெறுவதற்கு முன்பு வினைக்கீடாக வரும் ஏகதேச உணரை விளக்கி நின்றது போலல்லாது கண்ணுக்கு பகல் விளக்கு போல திருவருளாகிய பேரொழியினில் அடங்கி நிற்றலாம் என்று சொல்லி, இப்போ ஒரு இருட்டு வீட்டுக்குள்ள கிடந்தவனுக்கு ஒரு கை விளக்கு கிடைச்சது மாதிரி அந்த ஆன்மாவுக்கு பெருமானுடைய திருவருள் நோக்கமானது கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது என்று சொல்லி சொல்றார். இப்ப மாயை பத்தி சொன்னார் இல்ல, யாக்கை தன் பரிசு அப்படிங்கிறது தான் மாயை. இந்த உடம்பனுடைய இதுதான் மாயை அப்படிங்கிறது. யாக்கை தன் பரிசு உடம்பு, அது மாயங்களாக இருக்கக்கூடிய தனுகரண புவன போகங்கள். இது அடுத்தது வினை 2ஆவன. இப்ப உடம்பு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பரிசன வேதி, ஒரு வேதித்த மாதிரி ஆயிடுச்சு. இரும்பாக இருந்த உடம்பு இப்ப எப்படி இருக்குன்னா பொன்னாக மாறிடுச்சு. வினை என்னாச்சு அப்படின்னா, அதாவது வினை 2ஆவன புனருற்பவத்துக்கு ஏதுவாக உயிரால் ஈட்டப்பட்ட அறம் பாவங்கள் அப்படிங்கிறது தான் வினை 2 அப்படிங்கிறது. அறம் பாவம், அறம் பாவம்னா அரங்குயிற்றால் கட்டி என்று சொல்வது போல சொல்றாரு. இந்த இவற்றின் அறுதலாவது இவை தம் பயனாக இன்பதுன்பங்களை தராது ஒழித்தல், அதாவது இவற்றின் பயன் உயிரினை பற்றாது உடல்கோளாய் ஒளிதல் என்று சொல்லி என்ன சொல்றாருன்னா, 2 வினை இருக்குது இல்லைங்களா, அது அறம் பாவம் என்று சொல்லி சொல்றோம். அந்த அறத்தின் மூலமாக வரக்கூடிய பயன் என்னன்னா இன்பம், பாவத்தின் மூலமாக வரக்கூடியது துன்பம்.
இங்கே வந்து ரெண்டுக்குமே வேலை இல்லை. ஏன்னா செய்யக்கூடிய வினை அத்தனையும் பெருமானாகவே பெருமானுக்கே செய்கிறார் அவர். அவருடைய நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே தேவர் இல்லைங்களா, இந்த அவனே தானே ஆகிய நெறி ஏகனாகி இறைவனை நிற்றல் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால இப்போ அந்த வினை 2 அப்படிங்கிறது இங்கே அதனுடைய பயனை கொடுக்கறதுக்கு வழி இல்லை. பயன் உரிமை பற்றாது, உடல் ஊழாய் ஒலியும் அப்படின்ட்டாரு. அடுத்து சாருமலம் 3 அப்படின்னு சொல்றாரு. 3 மலங்கள் சொல்ல. இப்போ வினை 2ன்னு சொல்லியாச்சு, அதுலேயே வந்து நமக்கு கண்மம் வந்துடுது. வினை அப்படிங்கிறதும் கண்மங்கிறது 2 ஒன்று தான் இல்லைங்களா. மறுபடியும் 3 மலம் சொல்றாரு. இதுதான் இந்த இடத்துல தான் வந்து உரையாசிரியர் சொல்றாரு. நம்ம ஆசிரியர் ஐயா என்ன சொல்றாங்கன்னா மூலகன்மத்தையும் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல தான் இதே மாதிரி இன்னொரு இடம் எங்க வருது அப்படின்னா பெரிய புராணத்துல நம்முடைய நாவுக்கரசருடைய புராணத்துல வருது. கல்லுல கட்டி கடல்ல போட்டுறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த கடல்ல போடுகின்ற பொழுது அவர் அந்த கல்லை தெப்பமாக மிதந்து வருகின்ற பொழுது இருவினை பாசம் மும்மலக்கலாத்தலின், இந்த இருவினைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் மீண்டும் மும்மலம் சொல்றாரு. அங்கே இதே மாதிரி தான். அப்போ இருவினை சொல்லி மீண்டும் 3 மலம் சொன்னா என்னன்னா மூலகன்மம் என்று சொல்லக்கூடியது அப்படின்னு அந்த இது 2 ஒரே மாதிரி வரும். இருவினை பாசம் மும்மலக்கலாத்தலின் வருபவக்கடல் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் குறைத்தல் வேண்டுமோ என்று சொல்லி அங்க சொல்றார். இதே மாதிரி அந்த பாடல் இருக்கு. 2க்கும் ஒரே மாதிரி தான் பொருள் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியரைய சொல்லியிருக்காங்க. சாருமலம் 3ங்கிறது ஆணவம் மாயை கண்மம் என்பன. இவற்றில் ஆணவமாவது, அதாவது 3 மலங்களும் எப்படி நீங்கியது அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாரு. அதாவது இதுல வந்து ஆணவம் ஆவது சகசமலம். இந்த சகசமலம் ஞானோதிரோகமாய் திரவியமாய் அறியாமை குணத்தாய் செம்பில் களிம்பு போல உயிரின் குற்றமாய் அனாதி பந்தமாய் ஒன்றேயாய் விஞ்ஞானங்கள பிரளயங்கள சகல எனப்படும் பாகுபாட்டிற்கு ஏதுவாய் உயிர்கள் தோறும் தனித்தனி வெவ்வேறாய் மறைந்து நின்று தத்தன் கால எல்லை நீங்குவனவாகிய சக்திகள் பல பல உடைத்தாய் உயிர்கள் 3 அவத்தைகளும் படுவதற்கு மூல காரணமாய் என்று சொல்லி ஆணவமலம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த மூலமலம் என்று சொல்லுவது தான் ஆணவம். இது 3 மல ஆன்மாக்களுக்குமே இருக்கக்கூடியது. அதாவது விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் 3 பேருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான மலம் என்னன்னா ஆணவ மலம் தான். ஆமா, ஆணவ மலம் 3 ஆன்மாக்களுக்கு இருக்கு. மாயை கண்மங்கள் கொஞ்சம் மாறுது இல்லைங்களா. ஒரு மல ஆன்மாக்களுக்கு மாயை கண்மம் கிடையாது. விஞ்ஞானகல ஆன்மாக்களுக்கு பிரளயாகல ஆன்மாக்களுக்கு மாயை இருக்கு, இந்த கண்மம் இருக்கு, மாயை இல்லை. மும்மல ஆன்மாக்களுக்கு 3 இருக்கு, ஆணவம் கண்மம் மாயை. அதான் நம்ம சகலர்கள் என்று சொல்லக்கூடிய 3 மல ஆன்மாக்கள். இப்ப வியாபக உயிர் அணுத்தன்மைப்படுமாறு செய்தலில் ஆணவம் என்னும் பெயர்த்தாய் பசுத்துவம் பசுநீகாரம் என்று சொல்லி எல்லாம் சொல்லி இப்படி ஞாயிற்றின் படலம் படர்ந்த கண் ஞாயிற்றின் சன்னதியின் என்றும் படலத்தான் அந்த ஒளியை இழந்து இருளின் அழுந்துமாறு போல முதல்வன் சன்னதியினுள் சோபான முறையின் அறியும் தன்மைத்தாய் உயர். அதாவது ஒரு கண் படலம் படர்ந்த கண், அதாவது கண் வந்து கேட்ராக்ட்னு சொல்றோம் இல்லைங்களா. படலம் படர்ந்த கண் என்ன ஆகுன்னா அந்த படலம் இருக்கிற வரைக்கும் ஒளிய தெரியாது. அந்த படலை நீங்கியாச்சு அப்படின்னா மீண்டும் அந்த பொருளை பார்க்கும். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு உயிருக்கு ஆணவ மலம் இருக்கின்ற வரைக்கும் அறியாமை அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆணவ மலம் நீங்கினதுக்கு பிறகு அறிவு வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அது மாதிரி தான். அப்படி அனாதியை அறிவித்தால் அறிய மாட்டாமையன் அம்மாட்டாமையன் அவ்வறிவை இழந்து அறியாமை அழுந்துதலின் அந்த உயிருக்கு பந்தமாயிற்ற என உணர்க என்று சொல்லி சிவஞான போதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதான் சாருமலம் 3 என்று சொல்வது. இந்த இடத்துல ஆணவம் மாயை கண்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்மம் இங்க வந்து மூலகன்மத்தை சொல்றாரு. இந்த இடத்துல மூலகன்மம் குறித்தது இதே முதல் உட்பவத்திற்கு சூக்குமதாகம் பெறுவதற்கு ஏதுவாயது என்று சொல்லி கண்மம் என்று சொல்ல இந்த இடத்துல மூலகன்மம் குறித்தது. மாயையாவது இருவினை பயன் அனுபவத்தில் பொருட்டு வரும் தனுகரணம் முதலியவற்றுக்கு முதல் காரணமாய் இருப்பது. இம்மலங்களின் காரியங்களான மூலமலம் காரிய வேறுபாட்டால் 7 வகை. மூலமலம் வந்து காரிய வேறுபாட்டால் 7 வகைப்படும் சொல்லி சொல்றாரு. மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் என்று சொல்லி இருவினையின் காரியமான இன்பதுன்பம் முதலாயின மாயின் காரியமான தனுகரண முதலாயின என்று சொல்லி மாபாடியத்தில் வந்து 2ஆம் சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மூலமலங்களுடைய காரிய வேறுபாட்டால் எழுவது மூலமலங்கள். மூலமலம்ங்கிறது ஆணவ மலம், மூலகன்மம் வேற, மூலமலம் வேற. ஆணவ மலத்தினுடைய செயல் என்ன? மோகம், மதம்,
அப்புறம் அராகம், கவலை, தாபம், வாட்டம் என்று சொல்லி இருவினையின் காரியம் என்னன்னா இன்ப துன்பங்கள் என்று சொல்லி சொல்றார். இருவினையினுடைய காரணம் இன்ப துன்பம். இருவினை அப்படிங்கிறது அறம்பாவம், அறத்தினுடைய காரியமாக இருப்பது இன்பம், அதே மாதிரி பாவத்தினுடைய காரியமாக இருப்பது துன்பம் என்று சொல்லி இப்படி இருவினையின் காரணமான இன்ப துன்பம் ஆயின. மாயையின் காரியமான தனுகரணம், மாயையினுடைய காரியம் இந்த உடம்பு, அதே மாதிரி உலகம் என்று சொல்லி மாபாடித்தல். ஆணவம் அறுதலாவது ஞாயிற்றின் ஒளி தோன்றிய போது இருள் அடங்கி நின்ற போல திருவருள் உயிரிழத்து வெளிப்பட்ட போது, அதாவது ஆணவம் எப்படி நீங்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு சூரியனுடைய ஒளி வந்தா எப்படி இருள் நீங்குமோ அது மாதிரி இப்ப ஆன்மா இடத்துல இறைவனுடைய திருவருள் வியாபகம் பெறுகின்ற பொழுது, இறைவனுடைய திருவருள் அந்த ஆன்மாவில் பதிகின்ற பொழுது ஆணவம் என்று சொல்லக்கூடிய இருள் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ஆணவம் வருதலாவது ஞாயிற்றின் ஒளி தோன்றிய போது இருள் அடங்கி நிற்றல் போல திருவருள் உயிர்களிடத்து வெளிப்பட்ட போது, அதாவது நம்முடைய அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்றார் இல்லைங்களா, விறகில் தீயினன் பாலில் படினை போல மறையன்றுடன் மாமணி சோதியான், அப்புறம் உறவு கோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடையம் முன் நிற்குமே அப்படின்னு சொல்லி சொல்வார். அது மாதிரி பெருமான் பெருமானுடைய அந்த திருவருள் ஆன்மாவில் பதிகின்ற பொழுது ஆணவமலம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால் தனது மறைத்தல் சக்தி மடங்கி அடங்கி நிற்கும் என்று சொல்லி சொல்றார். சாரும் அப்படின்னா ஆணவம் வருதல், சாரும் அப்படின்னா என்னன்னா அனாதிய உயிர்களை சார்ந்து நிற்கும் முக்தியிலவை நீங்குதலால் உயிர்க்கு இயற்கை அற்றது என்பது தெளியப்படும் என்று சொல்லி மலம் 3 மர என்று சொல்லி மும்மலங்களும் தத்தம் காரியங்களை செய்யாத ஒழிய. அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா இறைவனுடைய திருவருள் வியாபகத்தில் ஆன்மா இருக்கிறது தான் காரணம். ஆமா, அவர் செய்தது எல்லாமே இறைவனுக்காக. எப்படின்னா வள்ளுவர் பெருமான் சொல்வார் பாருங்க, அது மாதிரி கற்றதனால் ஆய பயன் என்பல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படிங்கிற மாதிரி அவர் கற்ற கல்வி என்ன, வில்வித்தை தான் கற்றாரு. அவர் கற்ற வில்வித்தை யாருக்கு பயன்பட்டது? முழுக்க இறைவனுக்கு தான் பயன்பட்டது. தன்னுடைய நினைவு அவருக்கு எதுவுமே இப்ப இல்லை. அதனால அந்த ஏகனாகி இறைவனை நிற்றல் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஆணவம் கர்மம் மாய எல்லாமே போயிடுச்சு என்று சொல்லி சொல்லார். இங்க திண்ணனாருக்கு நான் வேட்டையாடி அமுது படைப்பேன், நான் இறைவரை காப்பேன் என்ற உணர்வும் உடலும் அகக்கரண புகக்கரண செயல்களும் இருந்தன. இவற்றோடு அவர் உலகில் தெரிந்து செயல் செய்தனர். இவை மும்மல காரியங்கள் என்றேனின் மும்மல காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா அவர் பொருட்டு அவர் எதையுமே செய்யல. அதெல்லாம் இருந்தது. வேட்டைக்கு போகணும், உணவு அதை அமுது கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த செயலெல்லாம் இருந்தது. அந்த செயலெல்லாம் இருந்தாலும் கூட அந்த செயலெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா இறைவன் பொருட்டாக இருந்தது. அதனால அது மும்மல காரியத்தில் வச்சு நாம சொல்ல முடியாது என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு சொல்றாருங்க. ஏன்னா ஆன்மா எப்படி இருக்கு அப்படின்னா திருவருள் அடங்கி நிற்கக்கூடிய ஆன்மாவுக்கு எங்க இருக்கிறோன்னே தெரியாது முதல்ல. அதுதான் நமக்கு பரமுக்தியில அப்படிதான் நமக்கு சீவன் முக்தி அப்படிங்கிற பொழுது இந்த உடம்புனுடைய உணர்வு இருக்கும். ஆனாலும் கூட அது இறைவன் பால் இருக்கும், நம்ம அவங்க பொருட்டு இருக்காது. அப்பர் சாமிகள் திருவண்ணாமலையில் இருக்கிற பொழுது அந்த நிலையை அடையிறாரு. ஆனா அந்த சேக்கல பெருமான் சொல்லாருங்க, தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படின்பாரு. தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படின்பாரு. இந்த பிறப்பே வீடு பேட்டை அடையக்கூடிய நிலைக்கு மேல அவர் அனுபவிச்சாராம். ஆனா உடம்பு இருக்குது, ஜீவன் முக்தராக இருந்தாலும் கூட ஆனா அவர் அடைந்த நிலை என்னன்னா பரமுக்தி நிலை அப்படின்னு சொல்லி சொல்றார் சேக்கல பெருமான். அந்த இடத்த சொல்றார். அது மாதிரி இங்க திண்ணனாருக்கு என்னன்னா எல்லாமே அவருக்கு தெரியுது. காட்டுக்குள்ள மிருகங்களால இடையூறு வர அப்படின்னு தெரியுது. ஆனா தன் பொருட்டு இல்ல, சாமிக்கு இடையூறு வந்துடும். அதே மாதிரி பசி இருக்கு அப்படின்னு தெரியுது. தன் பொருள் தனக்கு பசி இல்லை, பெருமானுக்கு பசிக்கும்னு தெரியுது. வேட்டை ஆடிட்டு வரணும், அமுது கொண்டு படைக்கணும், எல்லாமே தெரியுது. ஆனா எல்லாமே அவருடைய பொருட்டு இல்லை, பெருமானுடைய பொருட்டாக அது செய்யறதுனால இது மும்மல காரியங்களோட வைத்து நாம எண்ணக்கூடாது என்று சொல்லி நமக்கு ஆசிரியர் ஐயா சொல்றார். உடலும் உடற்செயலும் அந்த உணர்வும் இருந்தும் தம் பொருட்டு யான் என்பது எனது உடல் முதலிய உணர்வும் இல்லை. ஊனில்லையேல் நான் இளைப்பேன். சாப்பாடு இல்லைன்னா என்ன, நமக்கு இழைச்சி போயிடுவோம். உறக்கம் இல்லைன்னா, ஓய்வு இல்லைன்னா களைப்பு வரும். ரெண்டும் இல்லைன்னா சீக்கிரமா போய் சேர்ந்துருவோம் இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இவருக்கு அந்த அந்த மாதிரி எந்த ஒரு உணர்வுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால இறைவனே அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா
நாயனாருக்கு அறிவு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னா என்னன்னா இறைவனை பற்றிய அறிவு மட்டும்தான் அங்க இருக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய உணர்வு முழுமையும் தேவரையே அறிந்தன, தம்மை உணரவில்லை. தம் உணர்வு என்னும் அந்த ஆணவம் அவரிடத்து சிவானந்த அனுபவத்துக்கு நிமித்தமாய் மாத்திரையாய் நின்றது என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமாம். இப்ப வினையில வந்து 3 இருக்குது இல்லைங்களா? வினையில வந்து 3 வினை இருக்கு. பிராரத்தம், அதே மாதிரி சஞ்சீதம், பிராரத்தம், ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய 3 வினைகள். அந்த 3 வினைகளும் எப்படி வந்து நாயனாருக்கு நீங்கிச்சு அப்படிங்கறதே இந்த பாட்டுல, இந்த உரையில சொல்றாரு. இனி வேட்டையும் போக்குவரத்து புரிதலாகிய செயல்களும் இருந்தும் அவை தம் பொருட்டு நிகழவில்லை. அதான் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கிணையவா. இறைவனே சொல்றார், எனக்கு அவனுடைய செயல் எல்லாமே ரொம்ப இனிய செயல் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இச்செயல்கள் வினை பயன்களை தராமலும் மேல் வினை முளையாமலும் நின்றன. வினைக்கீடாக உடம்பு கொண்ட பிராரத்தம் அந்த உடல் உள்ளளவும் இருக்குமாயினும் அவர் அன்பு விளம்பாய் தெரிவார் ஆதலின் தம் அனுபவத்திற்காக ஐம்புலன் வழியே அறிவு செல்லாமையாலும். இப்போ அவருடைய அறிவு வந்து ஐம்புலன் வழியே செல்லலை. எப்படி போயிருக்கு? திருவருள் வழியாக போயிருக்கு. ஐம்புலன் வழியா போனா அது வினைக்கு ஈடு ஏதுவா இருக்கும். ஆனா அவருடைய அறிவு முழுக்க எப்படி போகுது அப்படின்னா இப்ப திருவருள் மயமா தான் இருக்கு. அதனால வந்து தம் அனுபவத்திற்காக ஐம்புலன் வழியா அறிவு செல்லாமையானும் அது உடல் ஊடாதல் மாத்திரையாய் ஒளிந்தது. இப்ப பிராரத்தம் என்று சொல்லுவது உடம்போட முடிஞ்சு போச்சு. அப்புறம் முன் ஈட்டப்பட்ட அனுபவிக்கின்ற சஞ்சீதம் எப்படி நீங்குது அப்படின்னா முதல்வனார் அருள் நோக்கால் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த பார்வையின் மூலமாக, இறைவனுடைய திருப்பார்வையின் மூலமாக பழைய வினை என்று சொல்லக்கூடிய சஞ்சிதம் நீங்கியது என்று சொல்லி சொல்றாருங்க. அதான் எப்படின்னா பஞ்சு பொறி போல் எரிந்து ஒளிந்தது, தீயில் பட்ட பஞ்சு பொறி போல் எரிந்து ஒளிந்தது. ஆகாமியம் இறைவனின் நிற்றலால் ஏறாமல் ஒளிந்தது. இதுதான் 3 மலங்கள், 3 வினைகள் எப்படி நாயனாருக்கு நீங்கியது அப்படிங்கிறது இதுதான். ஆகாமியம் ஏன் வரல அப்படின்னா அதை ஏகனாகி இறைவனி நின்றார். ஏகனாகி இறைவனி நின்றதுனால மலமாயி தன்னோட மல்வினை இன்று அப்படின்ட்டார். இதை பிராரத்தம் என்று சொல்வது உடல் ஊழாக இருந்து கலைந்தது. அவர் என்ன செஞ்சாரு? சிவப்பணி செய்ததுனால அவருக்கு எதிர்வினை என்று சொல்லக்கூடிய ஆகாமியம் ஏறல. சரி, சஞ்சிதம் என்னாச்சு? சஞ்சிதம் வந்து பெருமானுடைய திருநோக்கம் பட்டதுனால முன்பு திருக்காலத்தின் முதல்வனார் அருள் நோக்கால் அதெல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப ஆகாமியம் பிராரத்தம் முடிஞ்சிருச்சு, சஞ்சீதம் போயிடுச்சு. ஆகாமியம் வந்து உலகியல் இன்ப துன்பங்கள்ல நாம ஈடுபட்டாதான் நமக்கு ஆகாமியம் வரும். பெருமானுடைய திருவருள் மயமா நிற்கின்ற பொழுது ஆகாமியத்துக்கு வேலை இல்லை. இப்படிதான் 3 வினைகளும் அவருக்கு நீங்கியது என்று சொல்லி சொல்றார். மாயாமல காரியங்களாகிய மாயங்கள் எனப்படும் உடலும் கரணங்களும் தம் பரிசு வேறாயின. இறைவனது திருமலர்க்கை தீண்டப்பட்ட சண்டீசர் நாயனாருடைய சரீரத்தில் பார்க்கலாம். சண்டீஸ்வரர் நாயனார் அப்பாவுடைய பூசைக்கு இடையூறாக இருந்ததுனால தந்தை என்று பார்க்காம கூட காலை தரித்தார் இல்லையா? அப்படி தரித்த உடனே சாமி என்ன செய்யறாருன்னா நம்பொருட்டு ஈன்றதாதே தன்னை எரிந்தாய், அடுத்த தாதை உனக்கு நாம் என்று சொல்லி என்ன செஞ்சாரு? அவர் மலர்கரத்தால சண்டீஸ்வரர் நாயனாரை தீண்டி அவர் அப்படியே கட்டி அணைத்து உச்சி முகந்தார் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். ஒரு குழந்தையை எப்படி பெற்றோர்கள் உச்சி முகந்து கொஞ்சுவாங்களோ அது மாதிரி அடுத்த தாதை உனக்குன்னு சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டினார். அப்படி செஞ்சதுனால என்னாச்சு அப்படின்னா அந்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பு வந்து சாமியினுடைய திருக்கரம் தீண்டியதனால மாயை யாக்கையின் மேல் அளவின்றி உயர்ந்த சிவமயமாய் சூழ்ந்த ஒளியில் தோன்றியது என்று சொல்லி சொன்னார். அப்படியே சிவமயமாக அந்த ஒளியில் தோன்றியது சண்டீஸ்வர நாயனாருடைய திருமேனி என்று சொல்லி சொன்னார். அதுவரைக்கும் மாயை யாக்கையா இருந்தது, சாமியுடைய திருக்கரங்கள் பட்டதனால அது சிவ ஒளியாக மாறியது என்று சொல்லி சொல்றார். அது மாதிரி இப்ப நாயனாருக்கு எல்லாமே மாறியது என்று சொல்லி சொல்றாருங்க. அது அதே மாதிரிதான் நம்முடைய நொடித்தான்மலை பரிகத்திலையும் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான்மலை உத்தமனே அப்படின்னு. அது வரைக்கும் பசுகரணங்களாக இருந்த கருவிகரணம் என்னாச்சுன்னா பதிகரணங்களாக மாறியது அப்படின்னு சொல்லி, அதான் ஊனுயிர் வேறு செய்தான் அப்படின்னு. உடம்பு இருக்குது, கலையா உடலோடு சேரமான ஆர்வர்னு தான் சொல்றாரு, அந்த உடம்போட தான் போறாரு. ஆனா அந்த உடம்பு எப்படி ஆச்சு அப்படின்னா பதிகரணங்களாக மாறியது. அதான் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான்மலை உத்தமனை என்று சொல்லி நமக்கு அதான் ஊனுயிர் வேறு செய்தார் என்று சொல்லி சொல்றார். ஆளுடைய நம்பிகள் அருளிய நிலை போலுங்கிறது யாக்கை முதல்வனார் அருள் நோக்கால் ஒளியின் நீழல் அருள்புருவம் அன்புருவமாயிற்று. உடலும் உட்கரண புறக்கரணங்களும் உள்ளவனாயினும் அவை செயல் செய்தன ஆயினும்
இங்கு நம் செயல் அற்றிருந்த நாமற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்தீவர் என்று சொல்லி அவருடைய செயலாக எதுவும் அவர் செய்து கொள்ளல. உலகில் பணிகள் எதுவும் அவர் செய்யல. அதனால் எல்லாமே திருவருள் மயமாக மாறியது என்று சொல்லி தினனார் சரித்தனர். அதில் மாயாமலம் ஆன்மாவுக்கு தன் காரியமாகிய தத்துவங்களை தோற்றி விளக்கு போல் உதவும் செயல் வேண்டப்படுவதில்லையாய் ஒளிந்தது என்று சொல்லி மலம் மூன்றும் அற என்று சொல்லி இனி இதற்கு இவ்வாறன்றி யாக்கை தன் பரிசு என்ற மாயாமலமும் வினை இரண்டும் என்ற கண்மமலமும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. மாயை அப்படிங்கிறது இந்த உடம்பு தான் இல்லைங்களா, தனு கரண புவன போகங்கள் இந்த உடம்பு. அந்த யாக்கை தன் பரிசு என்ற மாயாமலமும் வினை இரண்டு என்று சொல்லக்கூடிய கண்மமலமும் சாருமலம் என்றதனால் ஆணவ மலமாகிய மூன்று மலங்களும் அற என்று உரைப்பார் உண்டு. அப்படின்னா அந்த முதல்ல சொல்லிட்டாரு வினை இரண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு சாருமலம் மூன்று மரம் அப்படிங்கிறார். வினை இரண்டுன்னு சொன்னதுதான் கண்மம் இல்லைங்களா, அதற்கு மேல மறுபடியும் மூணு மலம் சொல்றதுனால இது என்ன எதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மூலகன்மத்தையும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மூலகன்மம் ஐயாவுடைய பேராசிரியர் ஐயாவுடைய நூல், அது யாரும் எழுத முடியாத ஒரு நூல் இல்லைங்களா, அந்த நூல் நம்ம ஐயா எழுதியிருக்கிறாங்க. நம்ம அந்த மூலகன்மத்தையும் சொன்னதாக நமக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் அந்த அப்பர் சாமியினுடைய சரீரத்தில் வரக்கூடிய இருவினை பாசம் மும்மலக்கல் ஆற்றல் என்று சொல்லக்கூடிய பாட்டும் இதே மாதிரி தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி விளக்கோட சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய சிவப்பணியை அப்படித்தான் சொல்றாரு. மேற்சுட்டிய மாய கண்மங்களோடு ஆணவமாகிய சகசமலம் ஒன்று என உரைத்துக் கொள்க என்று சொல்லி கொள்ளுங்கள். பெத்த நிலையில் ஞான துரோதமாய் ஆன்மாக்களின் அறிவை மறைத்து நின்ற ஆணவம் முக்தி நிலையில் தனது மறைத்தல் சக்தி மடங்கிய வலியும் தான் அழியாது நிற்றல் நோக்கியும் இது பலவாதல் என்று எல்லா உயிரிடத்தில் நிற்கும் பல சக்திகளை உடையது ஒன்றே ஆதல் நோக்கியும் என்று சொல்லி அன்பு பிளம்பாதல் அப்படிங்கிறது அன்பே வடிவமாய் இருத்தல் என்று சொல்லி சொல்றாருங்க. பொறிவில் அன்புருவமானார். இப்ப நாயனாருக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப எப்படி இருக்காருன்னா அன்பு பிளம்பாய் தெரிவார் அப்படின்னு. அன்பு பிளம்பாய் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார், இறைவனே சொல்லியிருக்கிறார் அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் என்று சொல்லி அப்படி சொல்றார். திரிவார் அப்படின்னா சரித்தல் என்று சொல்லி போக்குவரத்து புரிதல் என்று சொல்லி சொல்றார். மாறுபடுபவர் திரிவார்னா மாறுபடுவர்னு ஒரு பொருளும் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். ஆணவத்தோடு அத்துவிதம் ஆதல் என்று மெஞ்ஞான தானுமினோட அத்துவிதமாய் சார்ந்து மாறுபட்டவர் என்று உரைப்பார் உண்டு என்று சொல்லி அவர் இப்ப யாரோட சார்ந்திருக்கிறார், பெருமானோட சார்ந்திருக்கிறார் இல்லைங்களா, சாரும் என்று சொல்லி அவர் கருத்தின் அளவினர் என்று சொன்னா இந்த வேடர்களது கருத்தின் அளவில் அமைவரோ அப்படின்னா அமையார் என்று சொல்லி பொருள். ஏன்னா அவங்க இவருடைய நிலை என்ன, தேவர்கள் முனிவர்கள்லாம் அடைய முடியாத நிலை அடைஞ்சிருக்கிறார். அதனால வேடர்கள் அவருடைய வேடருடைய கருத்தில் அவர் அடங்க மாட்டார் என்று சொல்லி சொல்றார். அது இறைவனும் சொல்றார் அவருடைய நிலை வாரறினி என்று அருள் செய்வார் என்று. சிவகோசரியாருக்கு அவர் அவ்வளவு பெரிய ஆகமங்கள் கற்றவராக இருந்தாலும் கூட பெருமான் காட்டத்தான் அவரால் காண முடியுது இல்லைங்களா. அறிவித்தால் என்று அறியா உள்ளங்கள் அப்படிங்கிறது சிவஞான போதும். இறைவன் அறிவிக்கலன்னு நம்மளால ஒன்றும் அறிய முடியாது. சிவகோசரியர் பெரிய முனிவர், ஞானமா முனிவர் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். இருந்தாலும் கூட இறைவன் காட்டனாலதான் அவரால் காண முடிந்தது, இறைவன் அறிவித்ததுனாலதான் அவரால் அறிய முடிந்தது. யாரோ ஒரு வேடவன் இப்படி செய்யறான்னு சொல்லி மனசு ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தவர் இறைவன் சொன்னதுக்கு பிறகுதான் நாயனாருடைய நிலை அவருக்கே தெரிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி தெரியாது. அந்நிலையில் அன்பனார் அறிந்த நெறி பூசிப்பேன் மன்னிய ஆகமப்படியான் மாமுனிவர் அர்ச்சித்து இங்கு என்னுடைய நாயகனே இது செய்தார் நம்மை காணேன் உன்னுடைய திருவருளால் ஒளித்தருள வேண்டுமென. இது 5வது நாளுங்க, 5வது நாள் பூஜை. 5 நாள் இதே மாதிரியே இருக்குது. பார்த்தா தினனாருடைய பூசையில் என்ன மாமிச துண்டுகள் எல்லாம் இருக்கு, அப்புறம் செருப்படி நாயடி இதெல்லாம் இப்படியே இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் மன வருந்தி சொல்றாரு. முதல்ல என்ன கேட்டார் அப்படின்னா அறிவுபூர்வமா ஒன்று கேட்டாரு, உங்களுடைய திருவுள்ள சம்மதம் இல்லாத எப்படி நடக்கும்னார். அருமையான ஒரு இடம் இல்லையா. கோயிலுக்குள்ள சாமியனுடைய மூலஸ்தானத்தில் இப்படி நடக்குதுன்னா உங்களுடைய திருவருள் சம்மதம் இல்லாம இது எப்படி நடக்கும்னாரு. அப்புறம் கேட்டாரு, மீண்டும் இதே மாதிரி 4 நாள் நடந்தது. இப்ப என்ன கேட்கிறார் அப்படின்னா அந்நிலையில் அன்பனார் அறிந்த நெறி பூசிப்ப அப்படி தினனார் எப்பொழுதும் போல அவர் பூஜை செய்கின்ற பொழுது அந்த நிலை பெற்ற ஆகம விதிங்கிறார். ரொம்ப அருமையான இடங்குது. மன்னிய ஆகமப்படியான் அப்படின்னார். ஆகமம் எப்படின்னா நிலை பெற்ற ஆகமம். ஏன் நிலை பெற்ற ஆகமம்னா இறைவன் மொழிந்த ஆகமங்கள், அது ரொம்ப முக்கியம்.
நம்ம மன்னிய என்று சொல்றார் இந்த இடத்துல. இந்த நிலை பெற்ற ஆகம விதிப்படி மாமுனிவராகி சிவகோசரர் அர்ச்சித்து சொல்றாரு. அவர் சாமியிட்ட பேசுறாரு, என்னுடைய நாயகனே, என்னுடைய தலைவனே என்று சொல்றாரு. இவ்விடத்து இந்த அனுசிதங்களை செய்தாரை கண்டிலேன், உம்முடைய திருவருளினாலே இதனை ஒளித்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தாராக. தினசரி விண்ணப்பம் செய்யறாரு. இன்னைக்கு கொஞ்சம் கடுமையாக விண்ணப்பம் செய்யறாரு. சாமி, இதை எப்படியாவது நீங்க நீங்க நினைச்சா முடியும், அதனால இதை உன்னுடைய திருவருளாலே ஒளித்தருள வேண்டும் என்று சொல்றாரு. அதற்கு பிறகுதான் சாமி கனவுல சொல்ல போறாரு, அந்நிலையில் அன்பனார் அறிந்த நெறி பூசிப்பு அப்படின்னாரு. எப்பொழுதும் போல திருநார் பூசை செய்யறாரு. அந்த வேடர்கள் குறியில் வாராமல் அன்பு விளம்பாய் தெரிந்து சரிக்கின்ற நம்முடைய நாயனார் இறைவனாலை சிவகோசரியருக்கு அவனுடைய நிலை இவ்வாறு என்று அருள். இறைவனை கனவுல போய் சொல்லத்தான் சிவகோசரியாருக்கே தெரியுது. அப்படி இருக்கிற பொழுது வேடர்கள் எப்படி அவரை தெரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ள முடியாது. அன்பனார் அப்படிங்கிறது அன்பே வடிவமாய் உள்ளாராதலின் அன்பனார் என்றார் என்று சொல்லி, அன்பையே தமக்கு ஒப்பாயுள்ளவர். சரி முழுக்க அன்புதான். அன்பர் அப்படின்னா என்னன்னாங்க, பெரிய புராணத்துல அன்பர் அப்படி பல இடங்கள்ல வரும். அன்பர் அப்படின்னா இறைவனிடத்திலே அன்புடையவர், அடியாரிடத்திலே அன்புடையவர், அவங்க தான் அன்பர்கள். அன்பர்னா அன்பு இருக்கணும். பெருமான் இடத்துல மட்டும் இருந்தா போதுமானா அடியார் இடத்திலே அன்பு இருக்கணும். இது எங்க நல்லா பார்க்கலாம்னா இயல்பை நாயனார் பணத்துல பார்க்கலாம். இறைவன் ஓலம் பண்றாரு இல்லைங்களா, 6 முறை ஓலம் பண்றாரு. எல்லா இடத்துலயும் ஒரு இடம் தான் ஓலம் சொல்லுவார். அந்த அன்பனேன்னு ஒரு இடத்துல 2 ஓலம் சொல்லுவார். இயற்பகை முனிவா ஓலம், ஈன்று நீ வருவாய் ஓலம், அயல் புலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான், மயக்கரும் மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான் அப்படின்பாரு. அந்த இடத்துல சிவப்புடைய உரை ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு ஓலம் சொல்லிட்டு வந்த சேக்கடர் பெருமான் அன்பனே அப்படிங்கிற இடத்துல மட்டும் சாமி 2 முறை ஓலம் விட்டாருன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அதுக்கு உரை சொல்றாரு, அவர் இறைவனிடத்திலே அன்புடையவர், அடியாரிடத்திலையும் அன்புடையவர். அப்ப அந்த அன்பர்னு பெயரே ஏன் வந்தது? அன்பர் அப்படின்னா என்னன்னா அன்புடையவர்கள் அன்பர், அவ்வளவுதான். யாரிடத்துல? பெருமானிடத்திலையும் அவன் அடியாரிடத்திலேயும் அன்புடையவர்கள். அந்த அன்பனேங்கிற இடத்துல மட்டும் இறைவனே 2 முறை ஓலம் விட்டார். அதனால அன்பனார் அப்படின்னார். அன்பே வடிவமாக உள்ளவர் என்று சொல்லி பொருள் இந்த இடத்துல. ஆமா, அன்பையே தமக்கு ஒப்பாயுள்ளவர். அத அவருடைய, அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, படிவெல்லாம் பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்ற அப்படின்னு இருக்கு. அதாவது அன்புக்கு உருவம் கிடையாது. அந்த அன்பே ஒரு உருவம் எடுத்து வந்தா எப்படி இருக்குன்னா கண்ணப்ப நாயனார் போல இருக்குமா. அன்பை யாராவது பார்த்துருக்கிறோமா அப்படின்னா கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா கண்ணப்ப நாயனார் எப்படி இருப்பாரோ அது மாதிரிதான் அன்பு இருக்குமா. சேக்கிழார் பெருமான் சொல்ல, படிவெல்லாம் பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்ற அப்படின்னு முன்னாடி சரீரத்தில் முன்னாடியே வந்துடுது. உருவமே இல்லாத அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும்னா தினனாரை போல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த இடத்துல அன்பனார் அப்படின்னார். அறிந்த நெறி தாம் கண்டும் நானன்பால் கேட்டும் அறிந்த நெறி. நானன் சொல்றான் இல்லையா, அதை வச்சுதான் அவர் பூசையை பண்றாரு. எப்படி இப்ப அவர் பூசையை முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் போனதுக்கு பிறகு சிவகோசரியர் வர்றாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறதே இல்லை. ஆமா, சந்திச்சுக்கிறதே இல்லை. ஆனா கண்ணப்பர் திருமரத்துல ஒரு இடத்துல சிவகோசரியர் மட்டும் தினனார் பார்த்ததாக ஒரு இடத்துல வருது. பெரிய புராணத்துல அந்த மாதிரி வரல. 2 பேரும் ஒருத்தர் எங்கேயும் சந்திக்கிற மாதிரியே இல்லை. ஆமா, அறிந்த நெறியினர் மன்னிய நிலை பெற்ற என்று சொல்லி ஆகமப்படி ஆகமங்களில் இறைவனுக்குரியது என்று விதிக்கப்பட்டபடியாய் மன்னிய ஆகமம்னார். இறைவன் வாக்காதலின் என்றும் அழியாமலும் மாறுபடாமலும் வேறு எண்ணூல்களாலும் மறுக்கப்படாமல் நிலை பெற்ற என்று சொல்றாருங்க. இறைவன் ஆகமம் எல்லாம் யார் மொழிந்ததுன்னா இறைவன் மொழிந்தது இல்லையா. எண்ணிய ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை அப்படின்னார். அதனால அது நிலை பெற்ற மன்னிய என்று சொல்றாரு. எந்த நூல்களாலும் மறுக்கப்படாத கருத்துக்களை உடையது ஆகமங்கள் என்று சொல்றார்கள். ஆகமத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படின்னா இறைவனுடைய பூசைங்க. வேதத்தினுடைய உள்ளுரை என்னன்னா அடியார் பூசை. 2 இருக்கு அதுல. வேதத்துல வேத உள்ளுரையாவன விரிவுணர் வேணிநாதர் தம்மையும் அவன் அடியாரையும் நயந்து பாதார்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவை 2மே செய்கருத்துடையார். எங்க சொல்ல நீலனுக்கு நாயனார் பணத்துல சொல்ல, திருநீலக்கு நாயனார் பணத்துல வேதத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படின்னா இறைவன் வழிபாடும் அடியார் வழிபாடும். ஆகமத்தினுடைய உள்ளுரை என்னன்னா இறைவன் வழிபாடு அப்படின்ட்டு. ஆமா, இதுதான் 2க்கும் வேறுபாடுங்க. இப்ப ஆகமத்துக்குன்ட்டு ஒரு உள்ளுரை இருக்கு, அதே மாதிரி வேதத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுரை இருக்கு. ஆகமத்தினுடைய உள்ளுரை என்னன்னா இறைவன் வழிபாடு மட்டுமே. வேதத்தினுடைய உள்ளுரை என்னன்னா 2ம் இருக்கு.
இறைவன் வழிபாடும் இருக்கு, அதே மாதிரி அடியார் வழிபாடும் இருக்கு. அது திருநீலக்க நாயனார் பணத்தில் வருதுங்க. அதனால இது எந்த நூல்களாலும் மறுக்க முடியாது என்று சொல்லி, வேதங்களும் பெருமான் மொழிந்தவர, வேதங்கள் மொழிந்தவரான் மெய்த்தொண்ட நிலைகள் அப்படிம்பாரு சேக்கிழ பெருமான். எங்க சொன்னாரு? காரைக்கிழமை பணத்தில் வருது. அதே மாதிரி வேத காரணரடியார் மெய்ப்பணி செய்ய சிறுத்தொண்ட நாயனார் பணத்தில் வருது. இப்ப வேதங்களும் ஆகமங்களும் இறைவனாக மொழிந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, அறிந்த நெறி பூசித்தார் என்று சொல்லி நானன் என்ன சொன்னா அதை வைத்துக் கொண்டு அவர் பூசை பண்றார். இப்ப தினனாருக்கு என்று சொல்லி எப்படி பூசை பண்றதுங்கிற அறிவெல்லாம் இல்லை. ஆனா நானன் சொல்றான், என்ன சொல்றான்னா, நான் உங்க அப்பா கூட வந்திருக்கிறேன். அப்படி அப்பா கூட வருகின்ற பொழுது இது ஒரு பார்ப்பான் வருவார். அவர் என்ன செய்வாரு? ஒரு குளிர்ந்த நீராலே சாமிக்கு நீராட்டுவார். அதற்கு பிறகு முதல்ல பழைய மலர்களை எல்லாம் எடுப்பார். அப்புறம் குளிர்ந்த நீரால நீராட்டுவார். அப்புறம் மலர்களால அர்ச்சிப்பார். அதற்கு பிறகு ஏதோ கொண்டு வருவார், அதை சாப்பிக்கு ஊட்டுவார். அப்புறம் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச மொழியால சொல்வார். இதுதான் அவன் சொல்றான். அப்படி சொன்ன உடனேயே இதெல்லாம் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, நம்மளும் அதே மாதிரி செய்யணும். முதல்ல சாமியை பார்த்தோன்னே இவர் கேட்கிறாரு, தினனார் என்ன கேட்கிறாருன்னா, மச்சிது செய்தார் யார் அப்படிங்கிறாரு. சாமியை பார்க்கறதுக்கு மச்சுன்னா அழகுங்க. குழந்தைகளை மஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அப்படின்னா மச்சிது செய்தார் யார் அப்படின்னு இவர் கேட்கிறாரு, தினனார் கேட்கிறாரு. அதுக்கு தான் அவன் சொல்றான், இப்படி எல்லாம் ஒரு பார்ப்பான் வருவான், இதெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்றான். அவர் சொல்றதெல்லாம், அவன் நானன் சொல்றதெல்லாம் அவர் உள்ள போயிருது. நானன் சொல்லக்கூடிய இறைவனை பற்றிய செய்திகள் எல்லாம் உள்ள போயிருது. நானன் வேட்டை முடிஞ்சது, நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்பா தேடுவாரு, நமக்குன்னு ஒரு குலம் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர் காதுக்குள்ள போறதில்லை. அப்படின்னா பாருங்களேன், இறைவனை பற்றிய செய்தி மட்டும்தான் அவர் காதுக்குள்ள போகுது. சரி போலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் அவர் காதுக்குள்ள போறதில்லை. இதை மட்டும் எடுத்துக்கிறார். அதான் அறிந்தபடி அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவருக்கு தொடர் அவர் எப்பொழுதும் பூசை செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர் அல்ல, இல்லை எப்பொழுதும் பூசை செய்யக்கூடியவர் அல்ல தினனார். அவர் அறிந்தபடி பூசை செய்கிறார் பெருமானம். அது அவருக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி செய்கிறார். அதை அறிந்து பூசித்தார் என்று சொல்லி, முனிவனார் அவ்வாறன்றி தம் கரணங்கள் தம்முடையவாகவே நின்று ஆகமம் அறிவிக்க தம் அறிவு கொண்டு பூசித்தார். அன்பர் பூசை இறைவர் தாமே அறிந்த பூசை, முனிவர் பூசை இறைவர் ஆகமங்களால் அறிவித்த பூசை. ரொம்ப அருமைங்கிறது. அதாவது சிவகோசரியார் செய்யக்கூடிய பூசை இறைவன் அறிவித்த பூசை. ஏன்னா இறைவன் தான் ஆகமங்களை சொன்னது. எப்படி பூசவனோன்னு இறைவன் சொன்னதை சிவகோசரியார் செய்யறார். ஆனா இது என்னன்னா, தினனார் செய்யறது அவராக அறிந்த பூசை, இறைவனும் அதை அறிந்த பூசை என்று சொல்லி, அது அறிந்த பூசை, இது அறிவித்த பூசை என்று சொல்லி ரெண்டை பிரிச்சு காட்டுறாரு. தினனார் செய்தது இறைவன் அறிந்த பூசை, இப்ப சிவகோசரியார் செய்தது இறைவன் அறிவித்த பூசை என்று சொல்லி. இறைவன் அறிவித்த பூசைனா ஆகமங்களை சொல்லியது சிவபெருமான். அந்த ஆகம முறைப்படி அவர் பூசை செய்கிறார். அதனால இறைவன் அறிவித்த பூசை என்று சொல்லி ரெண்டையும் அன்பர் பூசை இறைவர் தாமே அறிந்த பூசை, முனிவர் பூசை இறைவர் ஆகமங்களால் அறிவித்த பூசை. இந்த இரண்டும் இறைவனுக்கு ஓப்பாயினும் முனிவர் பூசையின் பயனாக இறைவர் தம்மை தாமே அறிவிக்கும் முகத்தால் அன்பர் அன்பினை காட்டறிய விக்க நின்ற நிலை சிந்திக்கத்தக்கது. பாருங்க, அது யார் மூலமா அது வெளியே வரணும் அப்படின்னா சிவகோசரியர் மூலமாகத்தான் வரணும்னு இருக்குது இல்லைங்களா? இல்லைன்னா தினனார் பூசை யாருக்கு தெரியாமே போயிருக்குமே. சிவகோசரியர் அப்படி வருத்தப்பட்டதுனாலதான் இறைவன் கனவுல போய் சொல்லி இந்த நிகழ்வெல்லாம் நடந்தது. அப்ப இது நிகழ்வு வெளிப்படுறதுக்கு யாரு காரணம்னா சிவகோசரியாரும் ஒரு காரணம். ஆமா, அவருடைய பூசையும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்றாருங்க. மாமுனிவர் அப்படின்னா பெருமுனிவர் என்று சொல்லி அர்ச்சித்து திருமஞ்சள் முதலாக பூசையின் எல்லா அங்கங்களையும், அதாவது பொதுவா அர்ச்சனை அப்படின்னா என்னன்னா என்ன சொல்றது, இது திருமஞ்சனம் மாட்டுவது, அப்புறம் மலரால வழிபாடு செய்வது, நிவேதனம் செய்வது எல்லாம் சேர்ந்துதான் அர்ச்சனை அப்படிங்கிறதுங்க. நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பினருக்கு அர்ச்சனை பாட்டை யாகும் அப்படின்னு இறைவனை விரும்பி கேட்டது. அர்ச்சனை அப்படின்னா இதுக்குள்ள எல்லாமே அடக்கும். ஆமா, அர்ச்சித்து திருமஞ்சனம் முதலாக பூசை எல்லா அங்கங்களையும் குறித்தது. இங்கு இது செய்தார் என்னுடைய நாயகனே என்ற சொற்கள் இடையிட்டது என்று சொல்லி இச்செயல் பல நாளும் நிகழ கண்டு சகையாது உள்ளம் புதைத்த நிலை அப்படின்னார். ஆமா, 5 நாள் அப்படியே பார்க்கிறார். 5ஆவது நாள் தான் பெருமான்ட்ட விண்ணப்பம் வைக்கிறார். என்னுடைய நாயகனே, என்னை அடிமையாக உள்ள தலைவனே. எல்லாரும் நம்ம சாமிக்கு அடிமைகள் தான் இல்லையா? பெருமானுடைய அடிமைகள் தான் நாம எல்லாருமே. இறைவன் ஒருவன் தான் தலைவன், நாயகன்னா அவர் தான் நாயகன். அவன் என்னுடைய நாயகனே அப்படின்னார். ஆமா,
தம்மை உடைய தன்னுணர்வார் என்று சொல்லி அவை அடக்கத்தில் சொல்வது போல தம்மை உடையானாகிய தலைவனை உணரும் சித்தாந்த சைவர் என்று உரைத்து காண்கின்றார். தம்மை உடையானாகிய தலைவனை உணரும் சித்தாந்த சைவர் என்று சொல்லி உயிருக்கு உயிராகிய ஆன்ம நாயகராதலின் நீர் என் உள்ளத்தை அறிவீர், தேவரது திருமுன்பின் தூய்மை கருதி அதனை வேண்டுகின்றேன் என்று குறிப்பார். இவ்வாறு உங்களுடைய திரு சன்னதியில் இப்படியெல்லாம் நடக்கலாமா, ஒரு தூய்மை வேண்டாமா என்று சொல்லித்தான் சிவகோசலர் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிறார். இது செய்தார்தனை காணேன், யாரோ செய்திருக்கிறாங்க அப்படி மட்டும் தெரியுது, அது வேடுவர்கள் தான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஏன்னா அவர்கள் தான் எதுக்கும் அஞ்சாதவர்கள், அவங்க தான் செஞ்சிருக்கணும். ஆனா நான் நேரில் பார்க்கல, ஒரு அனுமானத்தால் அதெல்லாம் வைத்துக் கொண்டு தான் சொல்றேன் என்று சொல்லி இது செய்தார்தனை காணேன் என்று சொல்லி சொல்றார். அக்காணவன் வரவனை பறந்த காட்டடை பார்த்து நடுக்குற்று என்று சொல்லி கண்ணப்ப தேவர் திருமணத்துல என்ன சொல்றாருன்னா, நக்கீர தேவர் சொல்றாரு, அவரை பார்த்து சிவகோசலர் நடுக்குற்றார் என்று சொல்லிய சொல்றாரு. ஆனா பெரிய புராணத்தில் அந்த மாதிரி நமக்கு இடம் இல்லை. ஆமா, காட்டிலே தினனார் பேய் கோட்பட்டார் போல தெரியும் தன்மை கண்டு அவரே இது செய்தாராதல் வேண்டும் என்று ஐயற்று கூறியதாதலின் இதனோடு மாறுபடாமை அருகே என்று சொல்லி காணேன் அப்படின்னா கண்டு விளக்குகில்லேன் என்று சொல்லி நான் பார்க்கல, நேரில் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றார். உன்னுடைய திருவருளால் ஒளித்தருள வேண்டும், உனது திருவருள் பிரேரணையால் நீக்க கடவுதென்று வேறு செயல் இல்லை என்று சொல்லி சொல்றாரு. நீங்க பார்த்து நினைச்சா இதை நிற்க முடியும் இல்லைங்களா, அதனால நீங்க தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பவே அவர் அந்த விண்ணப்பம் வைத்த உடனே பெருமான் என்ன செய்யறாருன்னா சிவகோசருடைய கனவுல போறார். இதுதான் கனவுல போய் சாமி சொல்றதுக்கு, அன்றிரவு கனவின் கண் அருள் முனிவர் நம்பாலே மின் திகழும் சடைமௌலி வேதியர்தாம் எழுந்தருளி வந்திரல் வேடுவன் என்று மற்றவனே நீ நினையேல் நன்றவன் தன் செயல் தன்னை நாம் உரைப்ப கேள் என்று. அவனுடைய செயலெல்லாம் நல்ல செயல்களாம், அதனால நான் சொல்றதெல்லாம் நீ கேள் அப்படின்னு சொல்லி அன்று இரவிலே அருள் முனிவரிடத்து சிவகோசருடைய கனவிலே சென்று மின்னல் போல் விளங்குகின்ற சடைமுடியுடைய வேதியராகிய பெருமான் எழுந்தருளி அப்படி பெருமான் சிவகோசருடைய கனவுல போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அவனை வலிய தெருடைய வேடுவன் ஒருவன் என்று நினையாதே, எல்லா வேடுவர்களைப் போல அவன் ஒருவன் தான் என்று சொல்லி நினைக்காத, அப்படி அல்ல என்று சொல்லி இறைவனே சொல்றார். இறைவனே போய் அங்க சொல்றார், அவனது நன்றாகிய செயலை நாம் சொல்ல கேட்பாயாக என்று சொல்லி அவனுடைய செயலெல்லாம் எப்படி செயல, அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணையவாம் என்றும். என்னென்ன செயல, செருப்பு காலத்துக்கு தலை மேல வைக்கிறது, வாயில் கொண்டு வந்த நீரை தன் மேல உமிழ்வது, அப்புறம் மிருகங்களுடைய இறைச்சி எல்லாம் கொண்டு வந்து படைப்பது, இதெல்லாம் அது சும்மா படைக்கிறது இல்லை, வாயில வச்சு பார்த்து படைக்கிறது. இறைச்சியே ஒரு அனுசிதம், அப்புறம் வாயில வேற வச்சா இன்னும் அனுசிதம் தானே இல்லை, அப்படி அல்லைங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா சேக்கிழ பெருமான் அதுதான் தூய்மையானது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு வேள்வியில எப்படி அந்த நெருப்பின் மூலமாக ஆகுதி கொடுப்போமோ அது மாதிரி அவர் வாயில வச்சது அதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றார். வண்ணையறி வாயின்கண் வைத்த என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்வார். இப்படி அவனை வலிய திரளுடைய வேடுவன் ஒருவன் என்று நினையாதே, அவனது நன்றாகிய செயலை நாம் சொல்ல கேட்பாயாக என்று சொல்லி அவனை சாதாரண வேடுவன் நீ நினைச்சனால என்று சொல்லி சொல்றார். அன்று இரவுனா தின்னனார் திங்கள் சே சடையாதமை கண்ட நாள் என்று 5ஆம் நாள் இரவு, 5வது நாள் இரவு தான் இதெல்லாம் நடக்குது. 6வது நாள் பூஜையில தான் பெருமான் திருவடி அடைய போறது. அவன் சிவகோசலியாரும் தின்னனாரும் காணுமாறு திருவரும் வெளிப்பட இறைவன் சங்கற்பிக்கும் திருநாளாதல் அவ்வுயர்வு தோன்ற அன்று அப்படிங்கிறத சொல்றார். கனவின்கண் இறைவன் ஆன்மாக்களின் பக்குவம் நோக்கி சிலருக்கு நனவிலும் சிலருக்கு கனவிலும் வெளிப்பட்டு அருள்வர், மற்றும் பலருக்கு கனவு நனவு இரண்டிலும் வெளிப்படார் என்று சொல்லி திருநாளை போவருடைய கனவுல போய் பெருமான் அவர் வருத்தமெல்லாம் தீர்ப்பதற்கு முன்னடைந்து கனவென்கண் முருவலோடும் அருள் செய்வார் என்று சொல்லி திருநாளை போவருடைய கனவுலையும் போய் பெருமான் இந்த மாதிரி மறை முனிவர்கள் வருவாங்க, நீ அவர்களோடு சென்று அந்த எரியிலே மூழ்கி வரணும்னு சொல்லி இறைவன் இங்கேயும் சொல்லுகிறார். அதே மாதிரி அங்க மறை முனிவர்களிடத்திலையும் திளைவாள் அந்த இடத்திலையும் போய் சாமி சொல்றார். அதற்கு பிறகுதான் ஐயரே அம்பலவர் அருளால் அணைந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னதுதான் ஐயர், இவர் புலையர். ஆனா என்ன சொல்றார் பெருமான், ஐயரே. அவங்க இவரை சொல்றாங்க, திளைவாள் அந்தனர்கள் நந்தனார சொல்றாங்க, ஐயரே அம்பலவர் அருளால் அணைந்தோம் அப்படின்னு. வெய்ய தலன் மூட்ட பெருமானுடைய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெருமானுடைய ஒரு இது
உங்களுக்கு தளல் மூட்டி தர சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அதில் இறங்கி போகணும் என்று சொல்லி சொன்னதாக நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்படுது. அது மாதிரி பெருமான் ஒரு மலத்தார், இருமலத்தார், மும்மலத்தார் என்ற பாகுபாட்டின்படி முறையே தன்மையில் முன்னின்றும் தன்மையில் உள்நின்றும் முன்னிலையில் மான்மொழு நாட்டோல் நீலகண்ட முதலியவற்றும் கோலங்காட்டியும் படற்கையில் குருவாக கனவிலும் நேரே வந்து அருள் கொடுத்தல் உண்மை நூல்களால் அறியப்படும் என்று சொல்லி, அதாவது மும்மல ஆன்மாக்களுக்கு எப்படியெல்லாம் பெருமான் அருள் செய்வான் அப்படிங்கிறது நம்ம சித்தாந்தத்தில் வருது இல்லைங்களா. ஒரு மல ஆன்மாக்களுக்கு இறைவன் அறிவுக்கு அறிவாக இருந்தோம், அதே மாதிரி 2 மல ஆன்மாக்களுக்கு பெருமான் மான்மொழுவோடு நீலகண்டத்தோட வந்தோம், சகல ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவாக வந்துதான் அருள் செய்வார். அதான் ரொம்ப 3 பேர்த்துக்கு 3 மாதிரி அருள் செய்வார். ஆனால் தேவர்களுக்கெல்லாம் எப்படின்னா அருளே செய்ய மாட்டார் அப்படிங்கிற, கனவிலும் தேவர் கரியாய் போட்டு நனவிலும் நாயேனுக்கு அருளினை போட்டுன்னு மணிவாசக பெருமான் சொல்றார். அருள் முனிவர் அப்படின்னார், எவ்வுயிர்க்கும் அருளுடையோர் என்று சொல்லி அந்தணனார் என்று சொல்லி பெருமான் அருள் முனிவர் என்று சொல்லி சிவகோசரியார அருள் முனிவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். மின்தகலும் சடைமொழி வேதியர்தாம் என்று சொல்லி இறைவர் முனிவர்பால் கனவில் காட்டி எழுந்தருளிய கோலம் கூறியபடி சடைமுடிய வேதியராய் தாமாம் தன்மை அறிவுறு கோலத்தோடு என்று சொல்லி பெருமான் முக்கன் நீலகண்டம் முதலிய அடையாளங்களோடு வந்தார் என்பதாம் என்று சொல்லி கனவுல எப்படி வந்திருக்காருன்னா 3 கண்களோடு திருநீலகண்டத்தோடு அப்படியே சடைமுடியோடு பெருமான் காட்சி கொடுத்திருக்கார். மின்திகழும் சடைமொழி வேதியர்தாம் என்று சொல்லி சொல்றார். மின்திகழும் சடை மின்னல் போன்ற சடை என்று சொல்லி சொல்றார். வேதியர் தாம் அப்படின்னார். அப்படின்னா சிவபுரான் ஒருவரே பிராமணர் என்ற வேதங்கள் கூறுதல் காண்க, தனி முதலாம் பரன் என்று பன்முறையும் துணிந்த முறை மொழியாலே பல நாளும் துதித்த மறைமுனிவருக்கு அவர் சிந்தித்து துதித்தவாறு வருதல் முறையாதல் வேதியராய் அவர் மனசுல யாரா பெருமான நம்ம எப்படி மனசில் நினைச்சிருக்கிறோமோ அது மாதிரி வருவார் இல்லைங்களா. இப்ப சிவகோசருக்கு எப்படி வர்றாருன்னா ஒரு வேதியர் கோலத்துல பெருமான் அங்க காட்சி கொடுக்கிறார். அதான் இந்த இடத்துல சொல்றாருங்க, சிவபெருமான் ஒருவரே பிராமணர் என்று சொல்லி சொல்றார். வன்திரெல்லாம் வலிமை செய்வதாக வேட்டை போர்த்தர் என்று சொல்லி வேடுவின் நிலையில் மேவ நேருவர் அஞ்சா வேடுவரை இது செய்தார் என்று சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். வேடுவர்களுக்கு தான் அந்த பயம்ங்கிறது இருக்காது, அவங்க தான் செய்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால அது சாதாரண வேடுவன் என்று நினைக்காத என்று சொல்லி இறைவன் சொல்றார். வேடுவன் என்று நினையேல் என்று சொல்லி மற்ற அவனை வேடர் குலத்தினானாயினும் அவர்கள் ஒருவனாக வேணும், மற்ற மாணவர்கள் ஒருவனாக வேணும் வைத்து எண்ணப்படாதவன். அதாவது வேடர் குலத்தில் ஒருவனாகவும் வைத்து எண்ணக்கூடாது, மற்ற மாணவர்களோடு ஒருவராகவும் வைத்து தினனார எண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய. அதனால மற்றவனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இறைவனே அவர் தன்னுடைய வலது பாகத்தை கொடுக்க போறார். அடுத்த திருப்பாட்டில் தான் இறைவனுடைய கூற்றாக வைத்து சொல்லுவது. இறைவனே சொன்னது இந்த பாட்டு, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கலங்கென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணையவாம் என்றும் அவனுடைய நிலையில் ஆறினி என்று அருள் செய்வார். அருமையான இடம். இறைவனே சிவகோசரியர்கிட்ட சொல்லிய ஒரு இடங்க. அவனுடைய வடிவம் முழுது நம்மிடத்து வைத்த அன்புமயமே அப்படிங்கிறார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அப்படின்னார். நம்மிடத்து வைத்த அன்பு மயமேயாம் என்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மையறியும் அறிவென்றும் அவனுடைய அறிவு முழுவதும் நம்மை அறிவும் அறிவே அப்படின்னா தினனாருக்கு வேற நினைவே கிடையாது. தன்னை பற்றியோ அல்லது உலகத்தை பற்றியோ எதுவும் கிடையாது. எல்லாமே இறைவனுடைய திருவருள் மயமாகவே அங்க இருக்கிறார். வேற ஒன்றும் தெரியாது அவருக்கு. அவனுடைய அறிவு முழுவதும் நம்மை அறியும் அறிவேயாம் என்றும். ஏன்னா அரை காட்டுக்குள்ள அவர் இருக்கிறாரு. மிருகங்களால ஒரு பாதிப்பு வரும்னு தெரியுது, ஆனா தனக்கு வரும்னு அவர் நினைக்கல. வெம்மர குளத்து வேட்டுவச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அறிந்திருகானந்தனில் உம்முடன் தனியாயுள்ளார் ஒருவருமின்றி கெட்டேன் அப்படின்னு. இம்மலை தனியே நெருங்கி இருப்பதே என்று நெய்வார். அப்படின்னா மிருகங்கள் எல்லாம் இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, கரடி இருக்கு, வேங்கை இருக்கு, எல்லாம் இருக்குது. நீங்க இப்படி தன்னந்தனியா இருக்கலாமா? அவரும் தனியா தான் இருக்கிறார். அவரும் யாரும் துணையோடவெல்லாம் வந்தவெல்லாம் போயிட்டான். ஆனாலும் கூட தனக்கு துன்பம் வரும்னு அவர் நினைக்கல. இறைவனுக்கு ஏதாவது துன்பம் வந்துருமே அப்படின்னு நினைக்கிறார். அதான் இந்த இடத்துல அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணையவாம் என்று சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அவன் செய்த செயல்கள் எல்லாம் முதல் சொன்ன அது மாதிரி நமக்கு இனியவாகும் என்று சொல்லி
அவனுடைய நிலையை வாரினி என்று அருள் செய்வார் என்று சொல்லி, அவனுடைய நிலை தன்மையுடையது, நீ அறிவாயாக என்று சொல்லி பெருமான் வந்து அவனுக்கு கனவுல வந்து சொல்றாருங்க. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு முழு இதனை முன்னர் பொருவில் ஏற்கனவே சொல்ல பொருவில் அன்புருவமானார், அப்புறம் அன்பு விளம்பாய்த்து எல்லாமே இந்த சரீரத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அன்பு அன்பு அன்புங்கிற பல இடத்துல வருங்க. இந்த வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா இறைவனிடத்துல அன்புமயமா இருக்கணும். நம்ம ஒரு குறைவா செஞ்சாலும் கூட இறைவனுக்கு அன்போடு செய்யணும். அதே மாதிரி தான் அடியார்களுக்கும் அன்போடு செய்யணுங்க. நம்ம மனம் உவந்து செய்யணும், அது ரொம்ப முக்கியம். திருநெல்வேலி நாயனார் குணத்தில் வருங்க, காதலால் அவை இரண்டுமே செய்கிறதுடையார் அப்படின்னா அன்போடு செய்யணும், அதுதான் போய் சேரும். முழு பலன் நமக்கு வரணும்னா அன்போடு செய்யணும். அதான் அந்த காதலால் அவை இரண்டுமே செய்கிறதுடையார் வரும். இளையான்குடி நாயனார் குணத்தில் வருது, மண்டு காதலின் ஆதனத்தினை வைத்து அர்ச்சனை செய்து என்று சொல்ல. மண்டு காதல் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா நிலை பெற்ற காதல், உண்மையான காதல். அதாவது நூலில் படித்து அதுக்கு தகுந்த மாதிரி சடங்குக்காக செய்கிற அன்பு கிடையாது, அது உண்மையான அன்போடு செய்வது அப்படின்னு சொல்றார். கொண்டு வந்து மனை புகுந்து பாட்டில் சொல்றார், கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுபாதம். குலாபுபாதங்கிறதுக்கு சேக்கிழ பெருமா குறையாதிருக்கிறார், மோட்சத்தை தரக்கூடிய திருவடிங்கிறார். யாரு திருவடி? அடியாருடைய திருவடி. குலாபுபாதம் விளக்கியம்பர். மண்டு காதலின் ஆதனத்தினை வைத்த அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைதிரத்தில் ஒப்பில்லா அண்டர்நாயக தொண்டரிச்சையில் அமுது செய்ய. அங்க யார் வந்து சாப்பிடுவாங்களாம்? பெருமான் வந்து அடியாருடைய உள்ளத்துல இருந்து உணவு எடுத்துக்குவார் அப்படிங்கிற. அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று சொல்லி சொல்றார். அந்த சரிதான், அந்த சரீரத்துல தான் சொல்றாருங்க. அதாவது அடியார் பூசைய ஒரு பங்கு மேல கொண்டு போய் சேர்க்கிறார். சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கின்றார். இப்ப இறைவனுக்கு செய்யக்கூடிய பூசையை விட ஒரு பங்கு மேல கொண்டு போறார். வாரியார் சாமிகளாம் அதான் சொல்றாரு, மகேஸ்வர பூஜை சாமிக்கு செய்யறது, அடியார்களுக்கு செய்யறது ஒரு கால் கூட ஒரு மாத்திரை அதிகம் பாரு, மாகேஸ்வர பூஜை அப்படின்பார். இப்ப அதுதான் அந்த சரீரத்தில் அதுதான் சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அப்படின்பார். ஏலவார் குழலால் தம்மோடு இடவாயனாய் தோன்றி அப்புறம் அந்த பதவி கொடுக்கிறார் இல்லைங்களா, குபேரனுக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய பதவி கொடுக்கிறார். அது அடியார் பூஜையினுடைய ஒரு பெரிய சிறப்பு. இங்க வந்து அதான் சொல்றார், வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அறிவெல்லாம் நம்மையறியும் அறிவென்றும் என்று சொல்றார். அறிவு முழுமையும் நம்மையே அறிந்தது, வேறொன்றையும் செல்லவில்லை என்று சொல்லி, செயலெல்லாம் நமக்கினியவாம் என்று சொல்லி, அதாவது என்ன செயல்? வைகரை எழுந்து போந்து வேட்டையாடி அமுது முதலியன கொண்டு வருதல், மஞ்சன மாட்டம் முன் பூசை மலர்களை கால் செருப்பால் மாற்றுதல் முதல் இரவில் துயலாது காத்தல் வரை எல்லா செயல்களும் நமக்கு இனியவை. இவையம் என்று கொண்டு அதன் பொருட்டே செய்யப்படுவன. திருக்காலத்தின் நாயனாருக்கு இனிய செய்ய இவைகளாம் என்று இது கடைபிடித்துக் கொண்டுனர். அவன் நானன் சொன்ன உடனே இதெல்லாம் சாமிக்கு பிடிக்க மாட்டிருக்கு, எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நிர்மாலிய மலர் அகற்றணும், அப்புறம் அபிஷேகம் பண்ணணும், அப்புறம் மலர் சூட்டணும், அப்புறம் நிவேதனம் செய்யணும், அப்புறம் சாமியை பத்தி ஏதாவது புகழ்ந்து சொல்லணும். அதெல்லாம் செஞ்சுட்டார் இல்லைங்களா, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் செஞ்சுட்டார். அதான் சொல்றாருங்க, திருக்காலத்து நாயனாருக்கு இனிய செய்கை இவைகளாம் என்று இது கடைபிடித்துக் கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே செய்யறாரு. இவை நாமே விதித்த ஆகம விதிப்படி இனியன அல்ல என்று கொள்ளப்படினும் அவ்வாகமங்களே அன்பனை எல்லாவற்றுக்கும் மேலாக விதித்தலால் இவை இனியனவென்று அன்பின் பெருக்கால் செய்யப்பட்டன ஆதல் இவையெல்லாம் நமக்கு இனியனவே ஆய் வென்றபடி. அது என்ன சொல்றாருன்னா, ஆகமங்களை எல்லாம் சொன்னது சிவபெருமான் தான், ஆகமத்துக்கு எல்லாமே இது எதிராக இருக்குது, ஆனாலும் எனக்கு இனிய செய்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அதுக்கு மேல அன்பு இருக்கு இல்லைங்களா, அன்பின் மூலமாக செய்யப்பட்டதுனால இறைவனை என்ன சொல்றாரு, நமக்கினியவாம் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. ஆமா, இவையெல்லாம் நமக்கு இனியனவே யாம் என்றபடி இனியன அல்லவற்றை இனிதாக நல்கும் இறைவன் என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையாருடைய தேவாரத்தில் வந்து சொல்றாரு. சீர்காழி தேவாரத்தில் சொல்றாரு, மகவும் மகிழ்ந்து ஒப்புப்பார்கள் வன்முறை செயலினால் என்று சொல்லி. அதாவது குழந்தைங்க வந்து ஒரு வன்மையான செயல் செஞ்சாலும் கூட ரொம்ப அதை வந்து பெற்றோர்கள் என்ன செய்வாங்களா, உவந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க. அது மாதிரி தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. செயல்கள் எவையாயினும் என்று சொல்லி சொன்னார். நிலையுமாறு அன்பு இச்சை என்பன ஒரு பொருளான வாதல் அது இச்சையினையும் அறிவு ஞானத்தினையும் செயல் கிரியின் உணர்த்தவனை என்று சொல்லி சொன்னார். பத்தாசூத்தல் தான் இங்க
முழுக்க முழுக்க 10ஆம் சூத்திரம் தான். அவனே தானையாகிய நெறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயுதனோடு பல்வினை இன்று அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்ம இறைவனது பணியில் நின்றார் திறனார். அவரது இச்சை முதலவே வேறொன்றனையும் விளைவிக்கவில்லை. இங்கு நிலை இவ்வாறு என்றதை தன்மையில் சிவத்தை அன்றி மற்றொன்றிலும் செல்லாது சிவத்தோடு ஏகனாக இறைவனை நின்ற நிலை குறித்தது என்று சொல்லி சொல்றார். அறிநீ அப்படின்னாரு. அறிவின அறிவிக்கான்றே அறியா உலகங்கள் என்று சொல்லி சொல்றார். சிவஞான போது சொல்றது மாதிரி நமக்கு என்னென்ன இந்த இடத்துல இறைவன் அறிவித்தால் அன்றி நாம அறிய முடியும். ஆன்மாக்களுடைய இயல்பு அதுதான், அறிவித்தால் அன்றி அறியா உள்ளங்கள் என்று சொல்லி சொல்றது போல நமக்கு இந்த இடத்துல சொல்றாரு. இந்த அளவு நம்ம நிறைய சொல்றோம். அடுத்த வாரம் நம்ம உனக்கவுந்தன் செயல் காட்ட 6வது நாள் பூஜை நாளை அடுத்த வாரம் ஆரம்பிச்சோம். இந்த அளவுக்கு நிறைய 157 பாட்டு பார்த்து சொல்லுங்களா. 158 அடுத்த வாரம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலின் உள்ளமும் முங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலக வான்புகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக. நாளை